ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்ட் டைம்ஸாக நம்ம சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேரை தவிர்த்து ஃபேஷன் ரிலேட்டடாகவும் நிறைய விதமான கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். அதை தொடர்ந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். த சோல்டு ஸ்டோர்ன்ற அஃபிஷியலான ஸ்டோர்ல இருந்து அண்ட் அவங்களுக்கு அஃபிஷியலாக ஆப்புமே இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீனிக்ஸ் மால் அண்ட் தென் இஎம்ஆர் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு ஸ்டோர் அவைலபிளாக இருக்கு அஃபிஷியலாக. அண்ட் அவங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் மஸ்ட் செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்றேன்லாம் இல்லை, உண்மையாவே நீங்க செக் பண்ணி பாருங்க. யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு சூப்பர்மேன், பேட்மேன், அந்த ஹாரி பாட்டர் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பென்டன் என்டையராகவே உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸை நான் ஒரு விஷயம் இந்த ஸ்கின் கேர்லாம் அடுத்து நான் ஃபேஷன் ரிலேட்டடாக செக் பண்ணி பார்க்குறப்ப என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய அவுட்ஃபிட்டை நீங்க மாத்துறப்பவே உங்களுடைய என்டையரான லுக்கே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுதுன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. நான் அந்த ஆக்சசரிலாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஒரு செயின் வேர் பண்ணப்போ ஆகட்டும், அதுக்கப்புறமா ஒரு ஓவர் சைஸ்டு ஷர்ட் போடுறப்போ, லேயரிங் பண்றப்போ, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றப்போவுமே நம்மளுடைய லுக், ஷூ வேர் பண்றப்போ, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றப்போவுமே நம்மளுடைய லுக் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு சேஞ்ச் உங்களால பார்க்க முடியும்ன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. நானுமே அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. உங்களுடைய ஸ்கின் கேர் அண்ட் தென் ஹேர் கேரை பேசிக்கா ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அவுட்ஃபிட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கனாலே போதும். உங்களுடைய லுக் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கம்ப்ளீட்டா வேற லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அதை நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை பண்ணலன்ற மாதிரி நான் அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீல் பண்ணியிருந்தேன். நீங்க இது வரைக்கும் பண்ணலன்னா கண்டிப்பா நீங்களுமே அப்படி ஒரு தாட் வரதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சொல்லிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராம்லயுமே நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுல இந்த ஃபேஷன் ரிலேட்டடாகவும் சரி எல்லா ரிலேட்டடாகவும் அதுலயுமே நான் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்க்குமே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம், அது கூட இன்ஸ்டாகிராமோட லிங்க்குமே உங்களுக்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க நான் உங்களுக்கு கிளியரா அந்த கிளாத் நான் எந்தெந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், எவ்வளவு ருபீஸ்ன்றது எல்லாமே தெளிவா ஒரு டிரான்ஸ்பரண்டா உங்களுக்கு கிளியரா எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நான் என்னென்னலாம் ரீசெண்டா சோல்டு ஸ்டோர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்றத உங்களுக்கு ஷோ பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் சைஸ்டு ஷர்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஷர்ட்ஸ் ஆகட்டும், ஷர்ட்ஸ் ஆகட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் சைஸ்டு ஷர்ட், டிஷர்ட்டை நீங்க வியர் பண்றப்போ அதோட லுக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா, இது வரைக்கும் நீங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன் வந்து அந்த ஓவர் சைஸ்டுன்றத ஃபிட்டாவே போட்டுட்டு இருப்போம். இந்த ஓவர் சைஸ்டு கான்செப்டே வந்து நம்ம நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிருப்போம். அதை நீங்க ட்ரை பண்றப்போ உங்களோட லுக் வந்து கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி தி சோல்டு ஸ்டோர்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ, நான் ஏன் சோல்டு ஸ்டோர்னு சொல்றேன்னா, ப்ரமோஷன்லாம் எதுவும் கிடையாது. உண்மையாவே நீங்க போய் விசிட் பண்ணி பாருங்க. வேற லெவல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அண்ட் ஒர்த்தான ஒரு ஸ்டோரும் கூட. நீங்க விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்வேன். ஸோ நான் ரீசெண்ட் டைம்ஸ் என்னோட அடிக்ட்னே சொல்லலாம். சோல்டு ஸ்டோர்ல நிறைய ஷர்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது, நான் எல்லாமே ஷூ கூடவே அங்கதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரீசெண்டா ரொம்பவே அடிக்ட் ஆன ஒரு ஸ்டோர்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட என்னுடைய மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா விஷ்லிஸ்ட்ல நான் லாஸ்ட் டைம் கூட காமிச்சிருப்பேன். எக்கச்சக்கமான ஷர்ட்ஸ் ஆகட்டும், ஷூஸ் எல்லாத்தையுமே விஷ்லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன். எப்போ என் கையில மணி வருதோ அந்த டைம்ல நான் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படி நாம இப்போ பார்க்க போற ஷர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஓவர் சைஸ்டு ஷர்ட்டான இந்த ஒரு ஷர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா நான் அந்த டைம் போயிட்டு ஃபைனலா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என் கண்ணில் பட்டது. லாஸ்டா வெளில வர்றப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து இந்த வந்து ஆங்கர்ல மாட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே வீட்லயும் சரி போயிட்டு ஒரு வாட்டி ட்ரையல் பண்ண சொன்னாங்க. ட்ரையல் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் நான் செகண்ட் தாட்டே இல்லை, நான் இம்மிடியட்டா இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது, கம்ஃபர்ட். அண்ட் இவங்களை பொறுத்த வரைக்கும் டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இதுல இருக்கிற எல்லாமே யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி டிசைன்ஸ் வர்றது எல்லாமே ஆப்ளிக் எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, ஒரு கிளாத் மேல இன்னொரு கிளாத்தை வெட்டி வெட்டி அதை டிசைன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ளிக் எம்ப்ராய்டரின்றது. அதனால உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்டர்டா இருக்கும். அண்ட் இதெல்லாம் போட்டுட்டு நீங்க வியர் பண்ணீங்கன்னா லுக் வந்து சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். அப்கமிங் வரப்போற ஃபேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா நெக்ஸ்ட் பர்ச்சேஸா நான் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹாலிடே ஷர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ஹாலிடே ஷர்ட்டை நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால இதை மஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணுன்றதுனால இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஹாலிடே ஷர்ட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை வியர் பண்ணீங்கன்னா வியர் பண்ணியிருக்கிறதே தெரியாது. சூப்பர் கம்ஃபர்ட்டா இருக்கும். உங்களுக்கு வந்து போட்டிருக்க மாதிரியே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ். ஸோ அதுதான் ஹாலிடே ஷர்ட்ன்றது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் டிசைன்லாம் உள்ள ஒரு ஷர்ட்.
அண்ட் இதுவுமே மறக்காம கீழே எப்படி இருக்குன்ற சொல்லுங்க. அண்ட் இது கூடவே ஒரு பிளாக் பேண்ட்டை மட்டும் நீங்க பேர் பண்ணிட்டு அது கீழே ஷூவை பேர் பண்ணீங்கன்னா ஃபைனல் லுக் வந்து தாறுமாறா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் ரொம்பவே வந்து டாப் நாச்சா இருக்கும் சோல்டு ஸ்டோர். ஆப்புமே இருக்கு, நீங்க மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஆப்பையுமே சரி அந்த விசிட் பண்ண முடிஞ்சா ஸ்டோரை விசிட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல மறக்காம உங்களுக்கு ஃபேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான ஆப்ஸ்லாம் இருக்குன்றது வேணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கரண்டா யூஸ் பண்ற எல்லா ஆப்ஸையுமே நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியுமா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.